ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான ஐ லவ் மை ஏ ரேங்க் பார்ட்டி சீசன் 1 எபிசோட் 4 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும் அண்ட் சில விஷயங்களை ரொம்பவே சுற்றி வளைச்சு பேசிகிட்டு இருப்பாங்க. பட் நான் உங்களுக்கு டேரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்போ தான் சிம்பிளாக உங்களுக்கு கதை புரியும் அண்ட் சில விஷயங்களை பார்த்தே புரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐ லெஃப்ட் மை ஏ ரேங்க் பார்ட்டி சீசன் 1 எபிசோட் 4. இப்போ நம்ம ஹீரோவோட பார்ட்டி ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டாங்கிறதுனால எர்த்லிஸ்ங்கிற ஒரு கம்பெனி உங்களை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. என் பர்வன் டேராவை செஞ்சதும் அவங்க தான் அப்படின்னு சில்க் சொல்கிறேன். புதுசாக பொண்ணுங்களுக்காகவே அவங்க ப்ராடக்ட்டை தயார் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் 3 பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலான்னு நினைக்கிறாங்க. அவங்க கொடுக்குற புது கியர்ஸ் அண்ட் ஐட்டம்ஸை போட்டுட்டு டஞ்சனில் நம்ம ரைடு பண்ணி அந்த வீடியோவை அவங்க கிட்ட கொடுத்தா போதும் நம்ம ஹீரோ சொல்கிறான். எங்களையே அதுக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க, சூப்பர்னு பொண்ணுங்கள்லாம் ஹாப்பி ஆகுறாங்க. அவங்க ரெக்வஸ்ட்டை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். முக்கியமாக அவங்களோட ரிவார்ட் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. அவங்களே ஆர்மரியாக கொடுத்து காசும் நமக்கு கொடுக்குறாங்கன்னு பொண்ணுங்கள்லாம் ஹாப்பி ஆகுறாங்க. ஸோ க்ளோவரோட அடுத்த ரைடு எங்கே அப்படின்னு சொல்லி மரினா கேட்குறா. எர்த்திஸ் கம்பெனி இருக்கக்கூடிய குவால்டோங்கிற ஊர்ல இருக்கிற ஒரு டஞ்சனுக்கு தான் இவங்க போறாங்க. டீச்சர் இது எப்படி இருக்குன்னு கேட்கவும் உண்மையிலேயே உங்களுக்கு இது சூப்பராக இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இதில் ஈஸியாக மூவ் ஆக முடியுது, பக்காவாக இருக்குன்னு சில்கோ மரினாவும் சொல்கிறாங்க. இந்த எல்லா ஆர்டிஃபேக்டும் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு ரெயின் சொல்லவும், நீ தான் ஒரு ஆர்டிஃபேக்ட் ஃப்ரீக் ஆச்சே நம்ம ஹீரோ சொல்லவும் அவள் கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. எர்த்திஸ் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு மரினா அந்த வீடியோவில் சொல்கிறா. இது எர்த்திஸோட புது ப்ராடக்ட், இன்னும் லான்ச் கூட ஆகல. ஸோ லைவ் ஸ்ட்ரீமிங் இதை பண்ண முடியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இவங்க போகக்கூடிய இந்த அயான் ரோயின்ஸ் மொத்தமாக இதில் 4 ஃப்ளோர் இருக்கு அண்ட் இது வேற ஒரு டஞ்சன் கூடயோ கனெக்ட் ஆகும். அந்த மெயின் டஞ்சனுக்கு போகிறதுக்கு இந்த டஞ்சன் ஒரு வழி மாதிரி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறோம். ஃப்ளோர் தானே, இங்கேருந்து டேரக்டாக கீழே குதிச்சிடலான்னு மரினா கேட்கறா. நம்ம ஹீரோ ஒரு கல்ல கீழே போட்டு காமிக்கிறேன். லேப்ரின்த்ங்கிறதுனால ஃபேஸ் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு, டேரக்டா யாராலையும் கீழே குதிக்க முடியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். ரெயின் கோவமாவே இருக்கே, நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேன்னா நம்ம ஹீரோ கேட்கணும். புது ட்ரெஸ் நீங்க பாராட்டமா ஆர்டிஃபேக்ட் ஃப்ரீக்னு சொல்லிட்டீங்கன்னு மரினா சொல்றா. ரிப்பனியும் ஆர்மருக்கு ஏத்த கலர்ல மாத்திருக்க, சூப்பர்னு நம்ம ஹீரோ சொல்றான். உடனே ரெயின் வைக்கப்பட்டு நம்ம ஹீரோவை கட்டி பிடிக்கிறா. இப்போ நான் ஓகே யோக் அப்படின்னு சொல்லி அவ ஸ்மைல் பண்றா. இவங்க செகண்ட் ஃப்ளோருக்கு போகும்போது அங்க ஒரு ட்ராப் இருக்கு. நம்ம ஹீரோ ஒரு குச்சியை வச்சு அதை டச் பண்றான். இப்போ அந்த ட்ராப் எல்லாம் ரிலீஸ் ஆகும். இவங்க சேஃபா அந்த இடத்துக்குள்ள போறாங்க. ஆர்மர் ஃபிட்டிங்கா இருக்கிறதுனால இதுக்குள்ள ஈஸியா நுழைஞ்சு வர முடியுது அப்படின்னு மாதிரி நான் சொல்றேன். ஆமா இன்னைக்கு என்ன சோப் குடிப்போம் அப்படின்னு ட்ரெயின் கேட்கவும், நம்ம கிட்ட இருக்கிற ஸ்டாக்கை பொறுத்து அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஜாலியா பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது எல்லாரையும் நம்ம ஹீரோ ஸ்டாப் பண்றான். ஆர்க்ஸ் அந்த இடத்துல வந்து நிற்கும். டக்குன்னு சில்க் ரொம்பவே டென்ஷன் ஆகுறா. சில்க் ஆர்க் வந்து எல்ஃபோர்டு நேச்சுரல் எதிரின்னு எனக்கு தெரியும், பட் காமா ஏரியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கண்டிப்பா அதுங்களை உயிரோட விடக்கூடாது அப்படின்னு சில்க் சொல்றான். தூரத்துல இருந்து மேஜிக் வச்சு ஸ்ட்ராங்கான ஆளுங்களை அட்டாக் பண்ணணும்னு நம்ம ஹீரோ சொல்றான். எல்லார் மேலேயும் நம்ம ஹீரோ பிசிக்கல் ஸ்ட்ரென்த் ப்ரொடெக்ஷன் லேயர்னு போடுறான். 4th கிரேட் மேஜிக் ஸ்பெல்ல ரெயின் யூஸ் பண்ணி ஃபயர் பாலை வச்சு அட்டாக் பண்றா. ராக் பிளாஸ்ட்னு ஒரு ஸ்க்ரோலை நம்ம ஹீரோ யூஸ் பண்றான். பேரலைஸ் ஸ்லோவை நம்ம ஹீரோ யூஸ் பண்ணுவோம். டக்குன்னு மரினா அதுங்களை போய் வெட்டுறா. செல்கோ தூரத்துல இருந்து ஆரோ வச்சு அதுங்களை ஷூட் பண்றா. சீக்கிரம் மரினா அது கதைய முடியும் நம்ம ஹீரோ சொல்றான். சோ ஒரு வழியா இவங்க அந்த ஆர்க்ஸ் எல்லாத்தையுமே தோக்கடிச்சிட்டாங்க. செல்க் இப்ப நீ காம் டவுன் ஆயிட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். சாரி ஆர்க்ஸை பார்த்தா நான் கோவமாயிருவேன்னு சொல்லவும், அது எல்ஃபோட நேச்சர் எந்த கவலையும் இல்ல நம்ம ஹீரோ சொன்னா. நான் ஒரு டார்க் எல்ஃபை சேர்ந்தவா நீங்க நினைக்கலையா அப்படின்னு வா கேட்கவும், என்ன பொறுத்தளவு நீ செல்க் அவ்வளவுதான். டார்க் எல்ஃபுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, அந்த கதையெல்லாம் நான் நம்பலாம் நம்ம ஹீரோ சொல்றான். ரெயின் ஆர்டிஃபேக்ட விரும்புறத பார்த்தா மேபி அவ ஒரு டுவார்ஃபா இருக்க கூட தான் வாய்ப்பு இருக்குன்னு நம்ம ஹீரோ கலாய்க்கிறான். சோ மோடு மாதிரி எல்லாரும் இப்ப ஜாலியா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கிட்ட ஒரு ஸ்கோல் இருந்ததுன்னு மரினா வந்து கொடுக்குற மெமரண்டம் ஆஃப் ரெவலேஷன், இது ஒரு ஹிடன் ஸ்கில்ல நமக்கு காமிக்கும். லோ ரேங்க் ஆர்க்கு கிட்ட இது எப்படி இருக்குன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போதைக்கு இது ஒர்த்லெஸ் தான், பட் நான் இதை ரிப்பேர் பண்ணிடுவேன் நம்ம ஹீரோ சொல்றான். இல்ல யார் இதை யூஸ் பண்றீங்கன்னு நம்ம ஹீரோ கேட்டா, இது என்ன பண்ணும் அப்படின்னு சில்க் கேட்கறா. உங்களோட ஒரு ஹிடன் எபிலிட்டியை இதை ரிவீல் பண்ணும், புது எபிலிட்டிஸை நீங்க யூஸ் பண்ணலாம் நம்ம ஹீரோ சொல்லவும், மரினா தான் ஃப்ரண்ட்ல இறங்கி ஃபைட் பண்றா. அவ இதை யூஸ் பண்ணட்டும் சில்கோ ரெயினும் சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா இதுல எபிலிட்டி கிடைக்குமா, ஒருவேளை ஸ்பெஷலான பிரைடா எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரிய வருமான வா காமெடி பண்றா. ட்ரெஷர் செஸ்ட் உங்களுக்கு கிடைக்குது. மேஜிக் பேக் ஆர்டிஃபேக்ட் இருக்கிறதுனால இப்போ ரெயினுக்கு அதை கொடுத்துருந்தாங்க. மேஜிக் பேக் சப்போர்ட்டர்ஸ்க்கு தான் அதிக யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த தடவை ஒரு மேஜிக் பேக் கிடைச்சா அதை சில்க்கு கொடுப்போம். ஆரோஸை நீ அதில் வச்சுக்கலாம், பட் மேஜிக் பேக் கிடைக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் செக் பண்றாங்க. நம்ம ஹீரோ 2 ஸ்க்ரோலை யூஸ் பண்ணியிருக்கான். மற்றவங்க அவங்க கிட்ட என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் பண்றாங்க. ஓகே அப்போ நம்ம கொஸ்ட்டை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அடுத்த ஃப்ளோருக்கு போறோம். மான்ஸ்டர் எங்க இருந்தாலும் வரலாம், அலர்ட்டா இருங்க. இங்க ஃப்ளோர் பாஸ்லாம் எதுவும் கிடையாது, பட் இந்த இடம் அபேண்டன்ட் பில்டிங் அப்படிங்கிறதுனால ஷேடோ ஸ்டாக்கர் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே 4th ஃப்ளோருக்கு வராங்க. ஷேடோ ஸ்டாக்கரை நான் பார்த்ததில்ல, எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறா. நம்ம ஹீரோவா எக்ஸ்பிளைன் பண்ணா, அதுவும் அந்த மாதிரியா அப்படின்னு மரினா கேட்கறா. பார்த்தா ஒரு ஷேடோ ஸ்டாக்கர் அங்க நிக்கி. வீடியோல நம்ம ஹீரோ அதை நல்லா ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறான். ஃபேஸ் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு, ஸோ மேல இருந்தா அதால ஜம்ப் பண்ண முடியாது நம்ம ஹீரோ நினைச்சா. ஷேடோ ஸ்டாக்கர் ஜம்ப் பண்ணி ஈஸியா இவங்க இருக்கிற ஃப்ளோருக்கு வந்துருது. மல்டி என்சான்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ எல்லாருக்கும் ப்ரொடெக்ஷனை கொடுக்குறா. அட்டாக் பண்ணதுல மரினா பேரியர் உடஞ்சு கீழே விழுறா. டக்குன்னு அவளை ஹீலிங் பண்ண ட்ரை பண்றா. இது எப்படி அந்த பேரியரை உடச்சது, இதுக்கு வாய்ப்பே இல்லையே நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அடுத்த அட்டாக் அது பண்ணுது. மேஜிக் பேரியர்ஸை டெஸ்ட்ராய் பண்ண முடியும்ல நம்ம ஹீரோ
புரிஞ்சுக்கிட்டு பிளிங்க் ஷேடோவை யூஸ் பண்ணி பின்னாடி வந்து அட்டாக் பண்ண சிரிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோ மேல ஒரு கர்ஸை யூஸ் பண்ணுது. ஹீரோ இப்ப அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டான். ஷேடோ ஸ்டாக்கர் ஏதோ ஸ்பெல்ல கேஸ் பண்ணி உங்களை அட்டாக் பண்ணவும் ஹோலி ஷீல்ட் அப்படின்னு சொல்லி ரெயினத்தை தடுத்துருக்கா. செல்கோ முடிஞ்ச அளவு அட்டாக் பண்றா. நம்ம ஹீரோவை ஹீலிங் பண்றதுக்கு ரெயின் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. எனிமி மேல ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு செல்க் சொல்றா. இப்ப மரினாவை எந்தாச்சும் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சு ரெயின் ஹோலி லைட்டை வந்து மரினா ஸ்வாட்ல கேஸ் பண்றா. அப்படி இருந்தும் அந்த ஷேடோ ஸ்டாக்கர் தப்பிச்சுக்கிட்டே இருக்கு. மரினா இப்ப ஐஸ் ஸ்பெல்ல யூஸ் பண்ணி அட்டாக் பண்றா. செம்ம ஃபாஸ்டா அது மூவ் ஆகி மத்த 3 கேல்ஸையும் அது வந்து அட்டாக் பண்ணுது. இப்ப சில்கையும் அட்டாக் பண்ண போகவும் ஸ்க்ரோல் ஆஃப் லைட் ஷீல்டு நம்ம ஹீரோ எந்திரிச்சு ப்ரொடெக்ட் பண்ணிட்டான். 1000 ஸ்னார்ஸ் நம்ம ஹீரோ கேஸ் பண்றான். இப்ப அந்த ஷேடோ ஸ்டாக்கர் வலிக்கு விழுந்துகிட்டே இருக்கு. பேரலைஸ் செயின்ஸ் வெனம் கிராவிட்டி அப்படி நம்ம ஹீரோ யூஸ் பண்றான். இப்ப எல்லாரும் மொத்தமா சேர்ந்து அவங்களோட எல்லா ஸ்பெல்லையும் கம்பைன் பண்ணி அட்டாக் பண்றாங்க. டர்ன் ஹண்டட் அப்படின்னு சொல்லி லைட் மேஜிக்கை கேஸ் பண்ணி ரெயின் அதை டெஸ்ட்ராய் பண்ணிட்டா. நல்லவேளை உங்களுக்கு எதுவும் ஆகலன்னு மரினா நம்ம ஹீரோவை டைட்டா கட்டி பிடிக்கிறா. அவர் எலும்ப உடச்சிராத அப்படின்னு ரெயின் சொல்றா. நல்லவேளை நம்ம லக்கா இருக்க போய் தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் யோசிக்கிறாங்க. இந்த மாதிரி நார்மலா நடக்க வாய்ப்பு இல்லைன்னு ரெயின் கேட்கவும் ஆமா இதுக்கும் ஓவர் ஃப்ளோக்கும் சம்மந்தம் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றோம். ப்ராப்ளம்னா லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ண ஆரம்பிப்பான்னு மரினா கேட்கறா. எர்த்தேஸோட புது ஆர்மர்ஸை போட்டிருக்கீங்க, ஸோ லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ண முடியாது. பட் அவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்ட அட்வென்ச்சரஸ் கில்டுட்ட இந்த வீடியோவை சப்மிட் பண்ணுவோம், அவங்க இதை இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க நம்ம ஹீரோ சொல்றான். யோக்குவான் கண்ணத்துல அடிபட்டிருக்கு அப்படின்னு ரெயின் போயிட்டு அதை ஹீலிங் பண்றா. நாங்கெல்லாம் இப்போ ப்ராப்பராக அட்வென்ச்சரர்ஸ் ஆகிட்டோம், ஸோ எல்லா விஷயத்தையும் நீங்களே ஹேண்டில் பண்ணணும்னு அவசியம் இல்லை, உங்கள் சேஃப்டியவோ பாருங்க அப்படின்னு ரெயின் நம்ம ஹீரோட்ட சொல்கிறா. திரும்பவும் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறாங்க. ரெயின் கிட்ட மட்டும் மானா கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஸோ ரெஃப்ரெஷ் மானாவை நம்ம ஹீரோ யூஸ் பண்ணுறான். இப்போ அந்த டஞ்சனோட டீப்பஸ்ட் பார்ட்டுக்கு இவங்க வந்துட்டாங்க. எங்கப்பா டோரே வேற லெவலில் இருக்கே அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் பார்க்குறாங்க. ஒரு காலத்தில் மக்கள்லாம் இங்கே வாழ்ந்துருக்காங்க, எங்கள் ஷாப்ஸ் எல்லாம் இருந்துச்சு, பட் இப்போ இது அபேண்டன்ட் பிளேஸாக மாறிடுச்சுன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்படின்னா அந்த கேட்ஸ் எல்லாம் அவங்க தான் பில்ட் பண்ணியிருப்பாங்களான்னு கேட்கவும் அபிஸ் கேட்டையே பீப்புள் தான் பில்ட் பண்ணதா ஒரு தேரி இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஸோ ஒரு வழியாக இவங்க அவங்களோட குவெஸ்ட்டை முடிச்சிட்டாங்க. நான் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிட்டா நம்ம ஹீரோ வந்து நிற்கிறேன். இல்லை என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்கவும் அந்த ஷேடோ ஸ்டாக்கரை பற்றி சொல்லியிருக்கேன், நம்ம இன்டர்வியூ எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 நாளைக்கு நம்ம இந்த ஊரில் தான் தங்க போகிறோம் நம்ம ஹீரோ சொன்னா. அப்போ ஜாலியாக எங்கே சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு மாதிரி நான் சொல்கிறேன். ஆர்டிஃபேக்ட் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு ரெயின் சொல்கிறேன். சரி அப்படின்னு நம்ம ஹீரோவும் ஒத்துக்கிறேன். பொட்டானிக்கல் கார்டனை சுற்றி பார்க்கணும் அப்படின்னு செல்க்கு சொல்கிறேன். சரி நீங்கள் சொல்கிற எல்லா இடத்துக்கு போவோம் நம்ம ஹீரோ சொல்கிறான். நைட்டு எங்கே தங்கன்னு கேட்டா அதை ஏன்ட்ட விட்டுருங்க, நான் ஒரு சப்போர்ட் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இந்த இடத்துலயும் இந்த எபிசோட் முடியுது. ஸோ ஆக்சுவலி இதில் சுற்றி வளர்ச்சி என்ன சொல்ல வராங்கன்னா, டஞ்சன்ஸில் இருக்கிற மான்ஸ்டர்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வ் ஆகி சில விஷயங்கள் மாறிக்கிட்டு இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த போக போக இருக்கிற எபிசோட்ஸில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.